வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா எப்படியாவது போயிட்டு அப்படியே சும்மா அல்லேக்கா கார்த்திகே தூக்கின்னு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போன பின்னாடி தானே தெரியுது இங்கே வந்ததே நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவோட கூலிப்படம் அப்படியே சும்மா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் ஒரு கட்டி கையில் வச்சு நான் அப்படியே சும்மா வரட்டா மம்மே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்று இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ஜானி ஐயோ இலக்கியா என்னை எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குருவி போயின்னு இருக்காங்க. அத்தை, இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மருமக இலக்கியாவை தானே பார்த்துக்கிறீங்க, ஃபைட்டர் இலக்கியாவை பார்த்ததில்ல, இப்போ பார்க்க போகிறீங்க. பாரு ஆண்டி பாரு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா அப்படியே சும்மா டாப் டக்கராக ஒரு பக்கம் கையை முறுக்கிறது என்ன, அப்படியே சும்மா அந்த லுங்கியை கட்டுற மாதிரி தூக்கி சேரையை கட்டுறது என்ன, அப்படியே சும்மா ஒரு பக்கம் டெரர் கேலாகவே மாறிடுறாங்க. அப்போ அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எட்டதான் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வெளியே போயிட்டு அந்த ரூமை சாத்திட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறாங்க. பரவாயில்ல அடி. கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த யோசிச்சு அந்த வேலை செய்யுங்க பார்த்தீங்களா, இதுதான் வேறு லெவலில் அவங்ககிட்ட நான் போய் ஃபைட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணேன். பிரெயினை லைட்டாக யூஸ் பண்ணி பக்கம் தான் இருக்குது நமக்கு டோரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜானியத்தை வெளியே இழுத்துன்னு போயிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த ரவுடிங்க மேலேருந்து குதிக்கலாம்னு சொல்லிட்டு வாய்ப்பு குதிப்பில்லை. உடனே காரில் போய் ஏறி கார்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கேவுக்கு சொல்கிறாங்க, ஐயோ எஸ்எஸ்கே சார் வந்தவங்க எங்களை பார்த்து எடுத்தாம் பாரு ஓட்டன்னு சொல்லிட்டு ஓட்டாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தடிமாடு தண்டை இல்லை அவள் உள்ளே வந்து அழகாக வசமாக தானே மாட்டாங்க, எப்படா ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க எங்களை பார்த்தா உடனே அந்த பொம்பளையும் ஏதோ என் கூட சண்டைக்கு வருவான்னு பார்த்தா டக்குன்னு போயிட்டு டோரை சாத்திட்டு அவள் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டா. அந்த இலக்கிய கேடு கெட்டவடா பொல்லாதவடா அவளை பற்றி நான் அப்பயே தானே சொன்னேன், இதான ஒரு வேலை உருப்படியே சரியில்லடா, இப்போ இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பக்கம் இதான ஒரு பிளான் பண்ணுவாங்க. அட்டா மண்டை சூடாத ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொட்டத்தை எஸ்எஸ்கே இந்த மாதிரிலாம் கோவப்படுறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம கார்த்தி அங்கிறாருன்னு சொல்லிட்டு நாகுக்கு தான் தெரியும். உடனே நாகு வர்றேன் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாகுவானிக்கு போகிறாங்க. நாகு ஒரு பக்கம் அல்லேக்கா அங்கேருந்து கடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் சிசிடிவி கேமராவில் நம்ம எஸ்எஸ்கே பார்த்தா முடிஞ்சு. அடாடாடாடா ரேவதி நீ தான் நம்ம செல்லாம் அது வந்து அடிக்கடி ரூமெல்லாம் செக் பண்ணுறது, நீ தான் ஆஃபீஸில் வந்து பார்த்துனுக்கிறத இப்போ தெரிஞ்சிச்சு நாகு எங்கிறான்னு சொல்லிட்டு இப்போ நாகு எப்படி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் திட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பாருங்க எப்படியாவது நாகு வெளியே வர வைக்கணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தீவிரமாக ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அவங்களோட அடுத்த என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூட பார்த்தா மட்டும் தாங்க தெரிய போகுது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக பொறுத்து வந்து பார்ப்போம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகுவை நம்ம ரேவதி தாங்க கூட்டின்னு வராங்க. கரெக்டாக ஆஃபீஸில் யாரும் இல்லாமல் போது எல்லாம் லஞ்சுக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் போய் கரெக்டாக அந்த கேமரா இருக்குல்ல அதை மறைக்கிறதுக்கு பலூன் ஒன்று எட்டுன்னு போகிறாங்க. கரெக்டாக கேமரா மறைச்சி நாகுவை வெளியே இழுக்கிறாங்க. வெளியே அப்படியே சும்மா பேக் டோர் வெளியே நாகுவை போக சொல்லிடுறாங்க. கீழே போனால் கார் இருக்குது. நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் ரேவதியை காரில் ஏற்றிடுறாங்க. நாவுக்கிட்ட பேசுகிறாங்க. நாவு அப்படியே சும்மா வாங்கிக்க போகிறாரு. பக்கம் பிரியாணி கடைக்கு போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் நாகுகிட்ட பேசுகிறாங்க. நாகு நடந்தெல்லாம் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க தான் போட்டேன், ஆனால் எஸ்எஸ்கேவும் மறுபக்கம் தாட்சாயின்னு சேர்ந்து என்னை அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்க எல்லாரும் அப்படியே சும்மா முறுக்கு புளியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. நீ முறுக்கான புளி இட்லியான புளி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கார்த்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கார்த்தியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அதுதானே இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. கார்த்தியை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஆவலாக பரபரப்பாக இருக்காங்க. கார்த்தியை காப்பாற்ற போகிறாங்களா காப்பாற்ற போட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக கார்த்தியை காப்பாற்ற தான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கார்த்தியை எந்த விதத்தில் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க இருந்து முற்றிலும் நம்ம நாகம் இருக்கார்ல எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆளுங்க கொஞ்சம் அதிகமாகவும் இருக்காங்க தடியாட்கள். அந்த இடத்துக்கு நம்ம போலீஸோடு தான் போகணும், தனியாக போனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போலீஸை கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் பிரியாணி வேணாரே இவனோட தோஸ்த் வரான். அவனுக்கே தெரியாமல் அந்த பிரியாணி கடையில் வந்து பிரியாணி போடுறாருல அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் வந்து மயக்க மருந்து எல்லாத்துலேயும் கலந்து விட்டுறாங்க. ஆல்ரெடி காசு அவனுக்கு ஒரு 10,000 தந்துடுறாங்க, கலந்து விட்டுறாங்க. அதெல்லாம் எட்டு போய் அந்த ரவுடி பசங்களாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நல்லா அப்படியே சும்மா மஜாவாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாரும் மயக்கம் மூட்டை அப்படியே 3 கீழே விடுறாங்க. அடாடாடா இதுதான்டா சான்ஸ், இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஜெயிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாமல் மறுபக்கம் ரேவதி ஜானி எல்லாருமே அது தூந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு குடோனுக்குள்ளே தூந்து அப்படியே சும்மா ஒரு பக்கம் கார்த்தின்னு தட்டுறாங்க. கார்த்தி அப்படியே போதையிலே இருக்கிறார். ஏன்னா அவர் தெளிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக அந்த போதைப் பொருள் இருக்குல்ல அது இன்ஜெக்ஷன் ஏற்றி அடிச்சு விட்டுக்கிறாங்க. அடா பாவடா அடி, இதெல்லாம் பாவ செயல் இல்லையடா, என்னடா ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சில்லறைங்க கல்ச்சரிங்கெல்லாம் இருக்குங்க. அது எல்லாம் இப்படி தான் தேவையில்லாமல் போதைன்னு போதைக்கு அடிமையாக இருக்குங்க. போதைன்றது என்ன ஒரு ஃபீல், அந்த ஃபீல் ஒரு டைம் புதுசாக அனுபவிச்சு அதோட விட்டுறணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அதையே எனக்கு அப்படியே சும்மா மண்டையில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே போய் இறங்குறான் பார்த்தீங்களா, கண்டிப்பாக முட்டாளுக்கு தான் அவ்வளோலாம். அது சும்மா ஒரு இதுக்கு அவ்வளோதான், அதோட விட்டுருணும். அது தேவையில்லாமல் அதை வேறு என்னத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்குங்க என்ஜாய்மெண்ட்டு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்க்கணும். இது ஒன்றே வாட்டி என்ஜாய்மெண்ட்டுன்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கை இது மாதிரி தான். ஒரு வாரம் நல்லா ஆயிரும் ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடும்.
எவ்வளவோ குடும்பம் அந்த மாதிரி அழிஞ்சிருக்கிற குடும்பமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பம் இருக்குது. அதனால் இந்த பழக்கம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. இங்கே கிரிக்கெட் விளாண்டுக்கிறானுங்க. ஒய்டு, போல்டு, நோ பாலு. எதுக்கு இந்த வேலைன்னு தெரில. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.